ஒரு ஃபேமிலி தான் நீங்க டே டு டே லைஃப்ல கன்சியூம் பண்ணிட்டு இருக்க பெப்சி, 7up, மவுண்டன் டியூ, மிராண்டா, ட்ராபிகானா, அக்வாஃபினா, ஸ்டிங், KFC, பீட்சா ஹட், லிப்டன் ஐஸ் டீன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இவங்க தான் இந்தியாவில் மேஜரா மேனேஜ் பண்றாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம கோலிவுட்டோட இயர்லி ரெவன்யூவே 3500 கோடியிலேருந்து 4000 கோடி தான். இப்போ அது தெரிஞ்சுங்க எங்க அண்ணனோட பவரை பத்தி. பட் நான் சொல்ல போற இந்த ஃபேமிலி பண்ற பிசினஸோட வேல்யூவேஷன் இதை விட 16 மடங்கு அதிகம். நீங்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்கன்னா 4ல் 1 ப்ராடக்ட் அவங்க பண்றதா தான் இருக்கும். ஸோ இவங்க யாரு, என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி இந்தியாவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணாங்கன்றத சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி லியோ மூவி ரெஃபரன்ஸை வச்சு சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் கண்டென்ட் அண்ட் டிப்ஸ் உங்க டேபிளுக்கு வரும். இப்போ நான் சொல்ல போற எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா அதுக்கு முதல்ல பெப்சிகோ யாருன்னு தெரியணும். ஆக்சுவலி பெப்சிகோ பத்தி ஒரு தனி வீடியோவே போடலாம், வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க பாக்குற எல்லா பிராண்ட்ஸுமே ஓன் பண்றது பெப்சிகோ தான். இவங்கனால எல்லா கண்ட்ரீஸ்க்குமே போயிட்டு தனித்தனியா பிசினஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த கண்ட்ரீஸ்க்குன்னு இருக்கிற ரூல்ஸ், ரெகுலேஷன், டாக்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்க ஒரு சில பிராண்ட்ஸோட டை அப் பண்ணிட்டு பிரான்ச்சைசி கொடுத்ததா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வருண் பெவரேஜஸ் எடுத்துப்போம். இவரை நம்ம லியோ தாஸா வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ நீங்க பாக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பெப்சி கிட்ட இருந்து பிரான்ச்சைசி வாங்கி இந்தியாவில் பாட்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 90% இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மட்டுமே 39 பாட்லிங் பிளான்ஸ் அண்ட் 100 வேர்ஹவுசஸ் மேல வச்சிருக்காங்க. வருண் பெவரேஜஸ்க்கு 1 மில்லியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மேல இருக்கு இந்தியாவில் மட்டும். அண்ட் இதை தவிர்த்து ஸ்ரீலங்கா, நேபாள்னு நிறைய இன்டர்நேஷனலாவுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம கொக்கோ கோலாவோட டைரக்டா கம்பீட் பண்றது இவங்க தான். எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னாலே ரெட் புல், மான்ஸ்டர்னு குடிச்சிட்டு இருந்த நம்மளை பெப்சிகோ வருண் பெவரேஜஸ் வச்சு ஸ்டிங்னு ஜஸ்ட் 20 ரூபீஸ்க்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது மார்க்கெட்லயுமே செம்ம ஹிட் ஆகுது. சரி, படத்துல அண்ணனுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அதான் நம்ம எல்சா. அதே மாதிரி இங்க வருணுக்கு தேவயானின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க தான் இதுல எல்சா. எப்படி லியோ வந்துட்டு பெவரேஜஸ் அண்ட் கூல் ட்ரிங்க் சைட்லாம் பாத்துக்கிறாங்களோ, இங்க அவங்க சிஸ்டர் வந்துட்டு QSR சைடை பாத்துக்கிறாங்க. QSRனா குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான். இந்தியாவில் இருக்கிற 58% KFC அவுட்லெட்ஸும் அண்ட் பீட்சா ஹட்டோட 62% அவுட்லெட்ஸுமே மேனேஜ் பண்றது இவங்க தான். அண்ட் இதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அவங்க தான். எப்படி நம்ம லியோ அண்ணாக்கு வந்துட்டு பெப்சிகோ இருந்தாங்களோ, அந்த மாதிரி தேவயானி இந்த எம் பிராண்ட்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம தேவயானி பாத்தீங்கன்னா கோஸ்டா காஃபி அண்ட் வாங்கோன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்மே வச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. இவங்க 1991 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்தியாவில் டாப் 5 QSR ஆபரேட்டர்ஸாவுமே இருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா 1900 ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இதை நைஜீரியா, நேபாள், மிடில் ஈஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்லயுமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வருண் பெவரேஜஸ் வந்துட்டு டைரக்டா கோக்கோட கம்பீட் பண்றாங்களோ, அது மாதிரி அவங்க சிஸ்டர் எல்சா பாத்தீங்கன்னா டைரக்டா ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட தான் கம்பீட் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் டாமினோஸ், பர்கர் கிங், மெக்டின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓன் பண்றாங்க. இவங்களுமே வந்துட்டு 2021 ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க 90 per ஷேருக்கு. அப்பவே இவங்க 116% வந்துட்டு ஓவர் சப்ஸ்கிரைப்மே ஆயிருக்காங்க. இப்போ கரண்டா அவங்க ஷேர் பிரைஸ் வந்துட்டு 180 per ஷேர். லாஸ்டா 2023 தாய்லாந்துல இருக்க 274 KFC அவுட்லெட்ஸ்மே இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. சரி, எல்லாம் ஓகே, அது எப்படி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை இந்த ஃபேமிலி வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க? ஆக்சுவலி அதுக்கு ஆன்சர் நம்ம ஆண்டனி தாஸ் தான். லியோ அண்ட் எல்சா வந்துட்டு இவ்வளோ பிராண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா ஆண்டனி தான் காரணம். எஸ், அவர் தான் ரவி ஜைபூரியா. நம்ம RJ Corpஸோட ஃபவுண்டரே இவர் தான். அந்த பிராண்டுக்கு கீழே தான் வருண் பெவரேஜஸும் வருது, தேவயானி இன்டர்நேஷனலுமே வருது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல, எப்படி இந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய பிராண்ட்ஸோட நெட்ஒர்க்லாம் கிடச்சிதுன்னு. ஆக்சுவலி அதுக்கு நம்ம 1940s போனோம். ஏன்னா அப்பையிலிருந்தே ரவி ஜைபூரியா ஃபேமிலிக்கு பாட்லிங் அண்ட் பிவரேஜிங் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து லக்கி பாஸ்கர் மூவியில் கூட எல்லாருமே இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் கோல்ட் ஸ்பாட். அதை தவிர்த்து தம்ஸ் அப், லிம்கான்னு ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு இவங்க தான் பாட்லிங்குமே பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இந்த டைமில் பெப்சிகோவுமே அவங்க ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இந்த ஒரு ரீசன்னாலே நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இதை டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பெப்சிகோ வந்துட்டு வருண் பெவரேஜஸோட டைப் பண்ணி நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுமே பண்ணாங்க.
இதனால பெப்சிகோக்கு எக்கச்சக்கமான மணி சேவ் ஆச்சு. எல்லாமே தவிர்த்து ஒரு யூரோப்பியன் டெய்ரி கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வேற போட்டு இந்தியாவுக்காகவே கிரீம் வெல்ன்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஐஸ்கிரீம் பிராண்டையுமே லான்ச் பண்றாங்க. ஆர்ஜே கார்ப்ஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல், ரியல் எஸ்டேட், மெடிக்கல், எஜுகேஷன் எக்கச்சக்கமான செக்டார்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஓவரால் ஒர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 16.7 பில்லியன் USD, அதாவது நம்ம இந்திய மதிப்புப்படி 1.38 lakh crore rupees. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு, கூல் ட்ரிங்க்ஸும் சாப்பிடணும் அதானே? நோ, அதை சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மட்டும் நம்பி இல்லாம இது மாதிரி நிறைய டைவர்சிஃபைடா பிஸ்னஸ் பண்ணணும்.